சென்னை மாநகர், சென்னை சென்னை. அம்மா, ஐயா, அப்பா, ஒரு பொம்பளை என் மேலு வலி காலு வலி என் உடம்பெல்லாம் வலிக்குன்னு கேட்டு வந்திருக்கா. யாருமா அது? யாரு? உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. யாரு? எங்க வராங்க? தன் சகோதரனுக்கு கல்யாணம் நடக்கணும், தன் உடல்நிலை சரியாகணும், தன் குழந்தை சரியாகணும் அப்படின்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வா. நெஞ்சிக்குள்ளே வா வா. என்னடா அது இப்படி ஒரு பாட்டு வருது? ஏன்டா இன்னொரு கால் விட்டு வா. இவனுடைய ஆத்மாவை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். வெளிப்பார்வைக்கு பயந்த சுவாபமும் உள்மனத்துக்குள்ள கம்பீரமான தோற்றமும் அவனுக்குள்ளே ஒரு தாட், ஒரு பிளானிங் எல்லாம் கரெக்டாக உருவாக்கி வச்சு நிறைய செயல்படணும்னு பிளான் பண்ணியிருப்பான். ஆனால் எல்லாமே அவனுக்கு நடக்காமலே வேதனையாக இருக்கும். இதை பெற்றோர்கள்ட்ட சொல்லதுக்கும் முடியலை, மற்றவங்கள்ட்ட கலந்துக்கிடவும் முடியலை. அவனாக முயற்சி பண்ணி எதையும் முயற்சி பண்ணி தொழில் சம்பந்தமான விஷயங்களை முடிவெடுத்து கொள்ளவும் முடியவில்லை. இது சம்பந்தமான வேதனையும் அவன் உள்ளத்தில் இருக்குது. இதெல்லாம் போக திருமணம் என்னும் ஒரு மறுமணமா, அது திருமணமா? அமைதி அமைதி. திருமணத்தை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் இவன் உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. நமக்கு உண்மையிலே கல்யாணம் நடந்துருமா, நடக்காதா? கல்யாண வாழ்க்கையை சீர்படுத்தி செல்லக்கூடிய அனைத்து சக்தியும் நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உன் உள்மனத்துக்குள்ள அடிக்கடி தோன்றுது. உண்மை இல்லையாடா? கால் வந்துட்டு வா. ஒரு விதை முழுமையாக அழிந்தால்தான் மரமாகிறது. அந்த மரம்தான் இந்த உலகிற்கு காய்கனிகளாகவும் நிழலாகவும் கொடுக்கிறது. அதை மாதிரி தான் ஒரு துறவியும் ஒரு ஞானியும் ஒரு பக்தனும் ஒரு குருவும் தன்னுடைய சுய வாழ்வை அர்ப்பணம் செய்த பின்புதான் இந்த உலகுக்கே அவன் பெரிய மகானாக காட்சியளிக்கிறான். சரியா? அதை மாதிரி உன்னுடைய உள்மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கற்பனை பயத்தை இன்னையிலிருந்து வெளியாக்கிருந்தேன். தை மாதத்துக்குள்ளே திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கிடுவோம். ஃபாரின் சம்பந்தமான ஒரு தொடர்பு இவனுக்கு வரப்போகுது. அது உனக்கு விருப்பமாப்பா? இன்னொரு தொடர்பு வரப்போகுது, விருப்பமா? தம்பி, தொடர்புனா என்னன்னு தெரியாமல் மொட்டையாக சொல்லுதீங்களே, அதுக்கு என்ன விளக்கம்? இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. ஃபாரினில் வண்டியெல்லாம் நல்லா ஓட்டுவான் போலுக்குண்ணே. தம்பியை பற்றி எனக்கு தெரியாத, அதனால் மீண்டும் ஃபாரினே பேரலாமாடா? மறக்க முடியாத நட்பும் துறக்க முடியாத உறவுகளும் எல்லாம் அப்படியே உண்டு. கேட்டுடோ என்ன? அதனால் அதை ஒரு நட்பாக வச்சுக்கிடலாமா? அந்த தொழிலுக்கு வச்சு சிங்கப்பூர் பாய். அதனால் தொழில் எங்கே உருவாக்குமோ, எங்கே உருவாக்குவோம்? இந்தியாவில் வேணுமா வெளிநாட்டில் வேணுமாடா? நான் சொன்னோம்ல இவனுக்கு அந்த தளர்ந்த நிலை. கண்ணப்படா, உன்னை பார்க்கட்டும். நான் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரை இந்தியாவிலே பணி செய்வான். திருமணத்தை நிர்ணயம் செய்வான். அதற்கு பிறகு அப்படியே வான உறுதியில் பறந்துருவான். கால் வந்துட்டுவான். சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். கோடி சம்பாத்தியம் பெறுவான். 17 வீடுகள் கட்டுவான் சென்னை மாநகரிலே. அதையெல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஆக்கி வாடகைக்கு விடுவான். பெற்றோர்களுக்கு கடமைப்பட்டு நடப்பான். சகோதரிக்கு நல்லுதவியை செய்வான். எல்லா நிலைகளும் நடக்கும். ஆனாலும் உன் முன்னோர்கள் 2 முன்னாடி கட்டினவங்க இருந்திருக்காங்க போலுக்கு. அந்த ஜீனில் இவன் ஒரு வரிசையில் வாரான். அடித்து விடுவான். போ, பார்த்துக்கிடுவான். நீ காலில் வந்துட்டு வரலாம். பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. வரலாம். அதனால் பிள்ளைக்கு வாழ்க்கையை பற்றி இப்போ தெளிவுபடுத்திட்டேன். இனிமேல் உன்னுடைய பொருளாதார சரிவுகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இவனுடைய உடல்நிலையவும் இல்லற வாழ்க்கையை பற்றின்ற ஒரு மனக்குழப்பம் உள்ளதுக்குள்ளே இருக்குது. அதை சரி பண்ணித்தாரேன். இந்த பிள்ளையை நான் பேச வைக்கணுமே.
கொஞ்சம் கண்ணை மூடுங்க, நான் உள்ளுக்கு இறங்க முடியுதான்னு பார்க்குறேன். பா பா என்னடா உன் பேர் என்ன? என்னடா பேரு? வா, என்ன பேருடா? என்ன பேரு? என்னடா பேரு? இந்தா இனிமே பேசிடுவான். இந்த சபையில் பேச வைக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், அதான உண்மை. 3 முறை என்னை பார்க்க வருக, பேச வைக்கிறேன். வாழ்க. வரலாம். கர்மசாமிக்கு போன வாரம் ஒரு ஆளை பேச வச்சாச்சு தெரியுமா? யூடியூப்ல பார்த்துருப்பீங்களே. வாங்க பக்கத்தில் வாங்க. சுவாமி ஐயப்பா. சரி, சென்று வருக. அதே சென்னை மாநகர் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் லட்சண டேஸாக. கொஞ்சம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உன்னுடைய எஃப்ஐஆர் சம்பந்தமான காட்சியை தெளிவாக பார்த்து உன் மேலே ஆக்ஷன் இல்லாமல் ஆக்கி நிறுத்தி வச்சுருக்கேன் தெரியுமில்ல அவனுக்கு. என்னடா அவனு சொல்ல மாட்டேங்க. பேச்சுவார்த்தைக்கு முடிவாகி உன்னுடைய பணத்துக்கு வெகுமதியாக இடம் வேணுமா பணம் வேணுமா? இடம் வேணும். கெட்டிக்காரன். அப்போ அவங்களுக்கு இனிமேல் ஒன்றும் கொடுக்க வேண்டாமா? கொடுத்துடலாம்ல. கால் வந்துட்டு வா. ஒரு உடன்பிறப்பு பொம்பளை மட்டும் பேய் மாதிரி வாராடா, அடக்கிடுவோம் போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வரலாம். கர்மசாமி எல்லாம் சொல்லிட்டீங்க சரிதான், சபையில் பெருமையான வார்த்தையாக தான் இருக்குது. ஆனால் என் பிள்ளை மனசு சரியில்லையே கர்மசாமி, அது கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருக்கே, எங்களையும் சேர்த்து குழப்புத. அவன் மனத்தை இழுத்துடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாடா. அடுத்து கோயிலுக்கு வருவா. அந்த உள்மனசுக்குள்ளே நான் இருந்து ஒழுக்கமான வழியை கற்பித்து உனக்கு கட்டுப்பட வச்சுட்டேன். போ, வெற்றி உண்டு. அடுத்த கேள்வி பின்னால். டிங் டிங் போ டிங் டிங். பார்ப்போம். உத்தரவு முடிஞ்சு வச்சு காட்டு, கை காட்டு. இடுப்பு சவ்வு முட்டு சவ்வெல்லாம் சரியில்லை என்ன? சரி, சரியாக்கி தரேன். அதே சென்னை மாநகர் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம். என் பொம்பளை பிள்ளை உள்ளம் குழம்பிக்கிட்டு இருக்கு. அது சரியாக இருக்குமா அல்லது வேறு எதுவும் பிரச்சனை இருக்குமான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்கள் கொடுக்குற விளக்கத்தை வச்சு தான் நான் முடிவே எடுக்கணும் அப்படின்னு மெட்ராஸ்லேருந்து ஒருத்தன் கேட்க வந்திருக்காயா. கால் வந்துட்டு வா. ராத்திரி என்னடா வச்சுருக்கேன்? ஒழுங்கா சொல்லல. சொல்லுப்பா. இன்னொருத்தன் கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வீட்டுக்குள்ளையா? சரி சரி சரி. அங்காளம்மன் எங்க இருக்கா? இருக்காங்க. பெரிய பாளையத்தம்மன் எங்க இருக்கா? சரி. உன் புள்ள மனத்துக்குள்ள பார்த்தேன், அவள் ஒரு கற்பனை பண்ணி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கா. இதுவரை உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசலை. அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கா. அவன் மனதை உங்களுக்கு கட்டுப்பட வச்சு ஒரே நோக்கத்தில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தந்தால் போதுமா? இப்போ நினச்சிருக்க மாப்பிள்ளைக்கு அவள் கட்டுப்பட மாட்டா. நீ உடனே சொல்லுவ, உங்கள் சக்தியால் அந்த மனசை சேர்த்து வைங்க சுவாமி அப்படி கேட்பேன். கால் வந்துட்டு. ஆனால் என்ன பண்ணுவது? அட்டன் பண்ணா வேறு என்ன பார்ப்பான். அதனால் கல்யாணத்தை நடத்தி தரேன். இன்னார் தான் மாப்பிள்ளை, நீ ஏன் முடிவு எடுக்க? அவனோட இந்த உலகமாக முடிஞ்சு போச்சு. எத்தனையோ பிறந்திருக்காங்கடா. நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் பிள்ளைய ஐஸ்வர்யமாக வாழ வைக்கேன். காற்றுல பூ வச்சுருந்ததை எடுத்துட்டேன். அவன் மனத்தை மாற்றிட்டோம்னு அர்த்தம். இந்தா வெற்றி அடைவாள், புண்ணியம் அடைவாள். ஒரு கேள்வி கேட்டுக்கோ. கல்யாணம் 2ஆவது பொண்ணுக்கா? இதை முடிச்சுட்டு தை மாதத்துக்கு பிறகு அதை பேசுவானுப்பா. நல்லாரு. சொந்தத்தில் மட்டும் வேண்டாம்னு சொல்லிட்டு பாக்கி நான் பார்த்துருக்கேன். போ. கர்மசாமி. ஆமாம். சென்னை மாநகர் என் பணத்தை கொடுத்தேன், வந்து சேரலையே. நான் பணம் நிறைய கொடுத்துட்டேன், எனக்கு வந்து சேரலையே. யாருப்பா? எவ்வளோ பணம் கொடுத்த? யார்கிட்ட கொடுத்த? எத்தனை லட்சம்ப்பா கொடுத்த? எந்த உத்தமனுக்கு கொடுத்த?
கால் வந்துட்டு வா. கேவ். பட்டையடி பரமசிவம், பட்டையடி பரமசிவம், பட்டையடி பரமசிவம். இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும். ஆன்லைனில் பார்த்தேன், நீ போட்டிருந்த அந்த பணம், அந்த ஆப்பை இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. சைபர் கமிஷனில் எதுவும் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கீங்களா? போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கியா? எப்படி வரலாம்? அப்போ சைபர் கமிஷன் போகணுங்கிற நிலைமை இருக்குது. அந்த பணத்தை உனக்கு ரிட்டர்ன் பண்ணி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. இன்னும் ஒரு 10 லட்சம் போடுங்க, நான் 50 லட்சமாக உங்களுக்கு தாரேன். போட சொல்லுவோமா? இன்னொரு 10 லட்சம் போட முடியுமாப்பா? முடியாது. இவ்வளோ போட்டதே போதும். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். வேற என்னப்பா வேணும்? இந்தா 24ஆம் தேதிக்கு மேல், பிறக்கிற மாதம் 24ஆம் தேதிக்கு மேல் வேலையை தொடங்கு. வெற்றி உண்டு, ஜெயிச்சு தரேன், பணம் கிடைக்கும். போ. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. அதே சென்னை மாநகர். நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மடியிலே ஒருவரடி. குழந்தை இல்லாமல் ஆளாளுக்கு குழந்தை மாதிரி கொஞ்சம் குழாவுதாங்க. யாருப்பது? அரே வாங்க, கால் வந்துட்டு வா. நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. ஆஸ்பத்திரி போய் தோற்று வந்தவங்க யாரு? நீங்கள் வாங்க, நீங்கள் அங்கே இருங்க. கால் வந்துட்டு வாங்க. நின்னுங்க, பேராதீங்கடா. டேய் பேராதீங்க. யாருக்கும் அஞ்சாத நெஞ்சம் யார் தெரியுமாடா? கருப்பசாமி. கருப்பசாமிக்கு அகத்தியர் வைத்த பேர் என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? யமகர்ணாயா. என்ன கர்ண? யமகர்ணம்னா என்ன அர்த்தம்? யமனையே பார்த்து மிரட்டிடுவான். கருப்பசாமியுடைய அவதாரம் அப்படிப்பட்டது. புரியுதா? புரியுதா? குருதிகர்ணாய யமகர்ணாயா அப்படின்னு தமிழில் பேர் வச்சுருக்கான். பார்வையிலேயே யமனை ஓடி போயிடுவான். சாமியுடைய தோற்றமும் அவருடைய உள் ஆற்றலும் அப்படிப்பட்டது. அதை மாதிரி உன்னுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன். குழந்தை பிறந்தா தாய் அல்லது தகப்பனுக்கு கண்டம் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் ஒரு பகுதி இருக்குது. சொன்னாங்களாடா? நீங்கள் போய் கேட்கவே இல்லை. ஜாதகத்தை பாரு, தெரியும். அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறதே இல்லை. புரியுதா? அதே மாதிரி மருத்துவத்தில் பார்த்தேன். நீங்கள் சிகிச்சையின் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்வது சாலச் சிறந்தது என்ற ஒரு செய்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கால் வந்துட்டு வாங்க ரெண்டு வரும். கருப்பசாமி, நம்மளே குழந்தைய கொடுத்துருவோம், சந்தோஷமாக இருக்கட்டும். பொம்பளை பேவிலே கொடுப்போம். என்ன பிள்ளை வேணுமா? எந்த பையன்? இல்லை, நீ பொம்பளையாக இருந்தாலும் நீ ஆம்பளை பையன் தான் வேணும் விரும்புத பற்றியா? அப்படி என்னத்தை தந்துட்டா ஆம்பளை போயிடுவேன்? எந்த பிள்ளையுமே ஒன்றும் தராது. அதுதான் உலகம், நம்முடைய மாயை, நம்முடைய மாயை. புரியுதா? தகப்பனுடைய தரம் தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய பிள்ளைகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய பாசம் தெரியாமல் கோபப்படுற பெற்றோரும் இருக்கும். உலகமே அப்படித்தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே எல்லா பாசமும் என்ன செய்யும்? அந்து போயிடும். ஏதோ இந்த உலக அடையாளத்துக்கு நமக்கு ஒரு பிள்ளை வேணும், அதனால் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை கொடுக்க சொல்லி உத்தரவாயிடுது. அப்படி பிறந்தா யார் பிறப்பான்னு கேட்டேன். யார பிறப்பா? யார் பிறப்பா? ஏழுமலையான் வெங்கடாஜலபதியினுடைய துணைவி பத்மாவதியே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பாள். கால் வந்துட்டாங்க. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு. அதான் சொன்னேன்டா, வேணும் வேணும்னு சொல்கிறதுக்கு சாதாரண மனசு போதும். வேண்டாம்னு நினைக்கிறதுக்கு தான் மனசில் உறுதியே வேணும். புரியுதா? நீ வேணுங்கிற பிறப்பில் பிறந்திருக்க, பொம்பளை பிள்ளை தாரேன். உன் உள்ளத்தை போய் பார்த்தேன். எப்படி இது சிலாக்கியமாகும்? மருத்துவத்தில் பிறக்குமா? சாமி சக்தியால் பிறக்குமா? இது நடக்குமா நடக்காதா? அதுக்கு ஒரு விடை நமக்கு எதை வச்சு உறுதிப்படுத்திக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் உன் உள்ளத்துக்குள்ளே இப்போ பாடம் பிடிச்சிக்கிட்டு இருக்குடா. உண்மையா? கால் விழுத்துவான்.
உன்னுடைய ஜீவ அணுக்களை போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தியா? கவுண்டிங்லாம் எவ்வளோ இருக்குது? வேறு ஜீவசக்தியை பற்றி என்ன சொன்னாங்க? பிளட் அதெல்லாம் சரி பண்ணணும்ல. பக்கத்தில் வா, கூப்பிடுப்பா. என்ன இந்த கனியை சாப்பிடு, இரத்த நாளங்கள் சிறப்பாக இயங்கும். இந்த கனியை சாப்பிடு, கர்ப்பப்பை வாசல் திறக்கும், குழந்தை ஜனிக்கும், வெற்றி அடைவை. குழந்தையோடு என்ன பார்க்குவாங்க? உத்தரவு முடிச்சு போவலியா. அடுத்த கேள்வி அடுத்த உத்தரவில். பழைய வேலைக்கு போச்சு 9 மாதம் அங்கே இருக்கட்டும், அதுக்கு பிறகு பார்த்துக்கிடும். அதே குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. 100 முறை. ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான். இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி, இறைவன் செய்த குற்றமடி. ஒன்றை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. ஒருத்தர் உறங்குகிறார், ஒருத்தர் முழிக்கிறார். யார் அது? முழிக்கிறது யாரு? இரவில் முழிக்கிறது யாரு? தூக்கம் இல்லாமல் நீ. ஐயா நல்லா உறக்குறீங்களா? கலந்துட்டு வாங்க. சிரிச்சுக்கிட்டாலே இதை. The one of the coin, the symbols of two sides. நாணயம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் முத்திரைகள் 2 பக்கம் இருந்தாலும் தான் செல்லும். புரிந்தா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஸ்ரீ கருப்பசாமி ஏன்டா சிரிக்கிற? டேய், கண்ணை முடிக்கா. நல்லா அமைதியாக என்னையை மட்டும் நினைங்க. வெள்ளைப்படுதல் போன்ற சில வேதனைகள் உன் உடம்பில் இருக்கும். அதையெல்லாம் நம்ம நீக்கிடுவோம். கவலைப்படாத, கற்பம் உருவாகும். என்ன பிள்ளை வேணும்? அப்போ நான் பிறக்கேன் கருப்பசாமி. ஓ, இந்த கனியை சாப்பிட்டுக்கா. சக்தி கூடியாச்சு, வெற்றி உங்கள் பக்கம் வந்தாச்சு. ஐப்பசியில் குழந்தை சலனம் ஆகும். இந்தாடா பணம் வச்சுக்காடா, நல்லா இருடா. போய்ட்டு கருப்பசாமிக்கு. யாரில் சாமி ஆடுறவன் மெட்ராஸில்? கால் வந்துட்டு வாடா. நீ சொல்கிறத ஒரு நாள் காப்பான், இன்னொரு நாள் காக்க மாட்டான். இவன் சொல்கிற பூரா உனக்கு பொருந்தாததாக இருக்கும். 2 பேரும் ஏற்கு மாறாக தான் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஒருநிலைப்பட்ட மனதோடு இல்லை. ஒரு நாள் நீ இவனை குற்றவாளிம்ப, இன்னொரு நாள் வேறு வழி இல்லைம்ப. நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு இவன் கழிச்சுக்கிடுவான். ஆக ஒரு முடிவெடுக்க முடியாமல் கடந்து தவிப்பான். இதான் உங்கள் லைஃபு. உண்மையா? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வாங்க. என்னப்பா, யார் வந்திருக்கிறா? அப்படியா? வரட்டும், பார்த்துருவோம். உங்கள் ஒப்பனை போய் பார்த்தேன்டா. உங்கள் ஒப்பனை கோவில் பணிகள் செய்வானா? என்ன கோயில் பணி செய்கிறான்? அம்மன் கோயில். என்ன அம்மன்? அம்மன் காளி. அந்த அம்மா நான் வந்து குறி சொல்றதுக்கு வந்து நிற்கிறான். அவட்ட கேட்டேன், உங்கள் அப்பன் சொல்லுதான் என்ன, யூடியூப்பில் நல்ல சாமியாக வராரு, நல்ல புகழாக பேசுதாரு, நிறைய பேருக்கு சொல்லுதாரு. நம்ம அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். ஏலாத என் மகனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டாருன்னா அவர் தெய்வம் தாண்டா அப்படின்னு அவன் மனத்துக்குள்ளே நினச்சிருக்கான். அவங்க வைப்பேன். உண்மையில உனக்கு தெரியுமா? அது கால் வந்துட்டு வா.
அதனால் உன்னுடைய பிளட் கவுண்டிங் எல்லாம் பார்த்தேன். பொங்கர முடிக்க சொன்ன உடனே அதெல்லாம் கொஞ்சம் ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறத மாதிரி ஒரு சிந்தனையும் மனதும் உங்களுக்கு இருக்குது. அதையெல்லாம் சீர் செய்து இப்போ உங்களுக்கு சக்தியை கொடுத்தாச்சு. அதனால் அருமையாக ஒரு குழந்தை பிறக்கும். என்ன குழந்தை பிறக்கும்? இதுலேயும் உங்கள் யாருக்கு மாறான புத்தி தெரியுதா? நான் ஒரு முடிவு எடுக்கட்டுமா? தங்க பிள்ளைகளே கண்ணை மூடுங்க. அம்மா இங்கே இருக்க நதியின் கரையோரம் ஆனந்தமாக வீற்றிருப்பாள். அவளின் பெயர் என்ன? அகிலாண்ட ஈஸ்வரி. அதனால் ஒரு பெண் குழந்தை பிறகு அகிலாண்ட ஈஸ்வரின்னு. எந்த பிரச்சனைடா? உடல்நிலை பிரச்சனை. கண்ண முடுறா. இந்தா குழந்தை பாக்கியம் தந்தாச்சு. மனதை அடக்கு, செம்மையாக இருப்பாய். சென்று வா, வா பக்கத்தில் வா. நல்லா இந்தா பணம் வச்சுக்காடா, சந்தோஷமா இருக்கா, போயிட்டு வாடா. அதே சென்னை மாநகர் டாக்குமெண்ட் எங்க இருக்கு? டாக்குமெண்ட் என்னடா டாக்குமெண்ட் எங்க இருக்கு? என்ன எங்க கொண்டு வந்து அங்க வச்சுட்டாங்க? எப்படி என்ன டாக்குமெண்ட் விற்கணுமா? கால் வந்துட்டு வா. சிரித்தாலும் போதும் தெய்வங்கள் கூடும். என்ன பேரு? கால் வந்துட்டு வாங்க. நல்ல பாண்டியன் தானே? ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட பேசி டோக்கன் வந்துச்சா? இப்போ வேற ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா? செட் ஆகிற அவன். இந்த 2 பேரை கையில் வச்சுருக்கான். 1 முடிச்சு தந்துட்டேன். நல்லா இருக்கு. பக்கத்தில் வரலாம். ஆமாப்பா, சும்மா ஊமையாக வாங்கிட்டு போறியே, முடிச்ச பிறகு எவ்வளோ கொடுப்பேன்? அது எனக்கு தெரியாது. உள்ளே சொல்லி நான் உனக்கு முடிச்சுட்டேன். பையன் இருக்கட்டும், இதுக்கு எவ்வளோ கொடுப்பேன்? என்ன உண்டோ பார்த்தியாடா? மனிதனுக்கு கோடி கோடியாக கொடுத்தாலும் இந்தா தந்தாலும் தரவில்லை என்றாலும் என்று உயர்ந்திருப்பாய். நீ தரக்கூடிய பணம் எனக்கு இல்லை, தான தர்மத்துக்கு. வாழ்க வசவாளர் வாழ்க. இன்னாததை மன்னிப்போம், இனியதை வாழ்த்துவோம். உண்மைதானே? கர்மசாமி வாப்பா. ஆப்ரேஷன் யாருக்கு? என்ன ஆப்ரேஷன்? சென்னையில் என்ன ஆப்ரேஷன்? உடம்புல யாரோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. யாருப்பா? என்னவா ஆப்ரேஷன்? நீ போய் சொல்லுத. என்ன ஆப்ரேஷன்? யாருக்கு பண்ணியிருக்கியா? கால் வந்துட்டு வா. சொல்லாத வாயில்லை, சொல்லாத நாளில். மூளை நரம்பு சரியில்லையா அல்லது மனநிலைகள் சரியில்லையா? இந்த மனநிலைகளை சரியாக்கி செமையாக வாழ வைத்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. அப்படியா? போச்சுருவான். மாங்காடு வாருங்கள், மனமகிழ பாடுங்கள். மாங்காடு போயிருக்கியா? ஒரு நாள் போயிட்டு வந்துருக்கியா? இவனை கூப்பிட்டு போயிட்டு வா. அங்கேருந்து குங்குமம் கொண்டு வா. ஜெயிச்சு தரேன். நல்லாரு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வாடா. நல்லா. சரி கருப்பு சார், இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரணும், பேச வைப்பேன், நல்லா ஆள வைப்பேன். ஓடு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு சாப்பிட வைப்போம். அவ்வளோதானே? சாப்பிடாம போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. என்ன நீ எல்லாம் ஒரு மருத்துவராயா? உனக்கு வந்து வாக்கப்பட்ட பாரு.
உன் கூட இருக்க விட நான் தனியாக எங்கேனா போய் இருந்து போயிடலாம் போ. அப்படின்னு ஒருத்தன் பொண்டாட்டி ஒருத்தனை ஏசுதா. நீ ஏசுனியாம்மா? யாரம்மா ஏசுனே? நல்ல பிள்ளைம்மா, காலை விட்டு வா. ஏம்மா ஏசுனே? வேற கால் விட்டு வா. யாரது? யாரு? அடிக்கிற கைதான். அவன் மனத்தையும் அறிவையும் மாற்றணும். கடன்கள் இருக்கு, அதையும் தீர்க்கணும். கொண்ட கடமைகளை பற்றி தெரியாமல் தேவையில்லாத வார்த்தைகளை ஒன்று பேசுதான் என்ன. அதனால் சில சமயத்தில் வந்தால் வராட்ட கிடக்குறான் அப்படின்னு சொல்லி கூட போட்டு எடுத்துருதியே. கால் வந்துட்டு வா. கெட்டிக்கார பொம்பளை தான், இரும்பு எதையும் உனக்கு. கொஞ்ச நேரம் என்னையை மட்டும் நினச்சிக்கா, உட்காரு, கண்ணை முடிக்கா, நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கா. கால் முட்டில் ஒரு தழும்பு இருக்கு, அவனுக்கு என்னது இது? அப்படியா? வண்டி சீட்டே நல்லா இல்லையே. கால் வந்துட்டு வா. கேவ் கேவ். அம்மா இந்தா, அவன் மனசு மாறும். கடன் நான் தீர்த்து தரேன், ஒற்றுமையான வாழ்க்கையை தரேன். ஒரு கேள்வி இருக்குது, கேட்டுக்கா. இந்த மாதத்தில் அவனுக்கு ஒரு இடத்துல கிடைக்கும், சந்தோஷமா.